கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒபதியா 1:17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆம்பிரியமானவர்களே, இந்த நாளிலே நமக்கென்று அவர் சீயோன் பர்வதத்தை எப்பொழுதும் நம் தேவனாகிய கர்த்தர் வைத்துள்ளார். சீயோன் பர்வதமானது உறுதியானது. அவர் நம்முடைய நித்திய கண்மலையே அந்த சீயோன் பர்வதம். நம் தேவனாகிய கர்த்தர் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கும் அவரையே தஞ்சமாயிருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் சீயோன் பர்வதமாயிருக்கிறார். அந்த சீயோன் பர்வதத்தை நாமும் காணப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தவான்களாய் காணப்பட வேண்டும். அங்கே காணப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள், பரிசுத்தமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவரிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். கண்களிலே, வார்த்தையிலே, பேச்சிலே, செயலிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நாம் சொல்லலாம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமாய் காணப்படுகிறார்களா என்று நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அது அவரவர்கள் விருப்பம். ஆனால் சீயோன் பர்வதத்துக்கு நாம் கடந்து சென்று அந்த பரம சீயோனை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை பிரியமே ரூபவதியே என்று சொல்லி அழைத்து அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்வார். எனவே ஒவ்வொரு நாளும் நாமும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். அதற்கு தேவனாய் கர்த்தருடைய பலனை கேட்போம். அவர் பலன் தருவார். நாமும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு தருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.